பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. இந்த திங்கட்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அதன் சத்தத்தை கேட்டார். இப்ப ஆபிரகாம் கூட இருந்த, சாராய் கூட இருந்த இந்த ஆகார், இப்பொழுது அவள் வேறு இடத்திற்கு தேவன் அவர்களை வேறு பிரிக்கிறதை பார்க்கிறோம். இப்ப ஆகாருக்கு இஸ்மவேல் என்கிற ஒரு குமாரன் இருக்கிறான். ஆபிரகாமுக்கு ஈசாக் என்கிற குமாரன் இருக்கிறான். அடிக்கடி அவளுக்குள்ளே பிரச்சனை வந்ததினாலே இப்ப சாராள் சொல்கிறாள், இவளை கொண்டு போய் சூர் வனாந்தரத்திலே விட்டு வந்துவிடு என்று சொன்ன பொழுது கொஞ்சம் பிள்ளைக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து கொண்டு போய் வனாந்தரத்தை விட்டு வந்து விட்டான். அப்பம் தீர்ந்து விட்டது, குடிக்க தண்ணீரும் தீர்ந்து விட்டது. பிள்ளை அழுகிறது தண்ணீருக்காக, ஆகாரத்திற்காக. பிள்ளை அழுகிறதை பார்க்க முடியாமல் சற்று தூரத்திலே போய் ஆகார் ஓ என்று அழுகிறாள், கண்ணீர் வடிக்கிறாள், புலம்புகிறாள். இப்பொழுது என்ன நடக்குது? அங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கவனிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். கவனிங்க, ஆகார் சத்தத்தை கேட்டார்னு எழுதல, பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். நீ ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகரா நீ ஏற்றுக்கொண்டினா நீ அவருடைய பிள்ளை. பிதாவுக்கு பிள்ளையாய் மாறிவிடுகிறோம். அப்பதான் உன் சத்தத்தை அவர் கேட்பார். இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மூலிகை ஞானஸ்தானம் எடுத்து அவரை நீ பின்பற்றினா, நீ கூப்பிட்டா கேட்பார். உன் ஜெபத்துக்கு பதில் உடனே வரும். இங்கே பார்க்கிறோம், ஆகார் சத்தத்தை கேட்கல, ஆகார் பிள்ளையாகி இஸ்மவேலின் சத்தத்தை தேவன் கேட்டார். ஒரு துறவை உண்டு பண்ணி அதிலிருந்து நீர் ஊற்றை வரவழைத்து அங்கே இஸ்மவேலை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நீங்கள் விளங்கிக் கொள்ளணும், இயேசு உங்களுக்கு சொந்த இரட்சகராய் ஆண்டவராய் இருந்தாரானால், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்த தேவ பிள்ளையாய் இருப்பீர்களானால், நீங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் பரலோகத்திற்கு சத்தம் வரும். ஆமேன், ஆமேன். இருக்கிறேன் மகளே, இருக்கிறேன் மகனே, நீ பயப்படாத, உனக்கு என்ன வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருப்பார். ஏன்னு கேட்டால், நீ பிள்ளையாய் மாறினதுனால நீ கூப்பிடும் பொழுதெல்லாம் பரலோகம் உனக்காக திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. அவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்கிற தேவன், உன் ஜெபத்தை கேட்கிற தேவன், உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், உன்னை விடுதலையாக்குற தேவன், உனக்காக நன்மை செய்கிற தேவன் என்பதை நீ மறந்து விடாதே. நான் உனக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினுடைய எங்களை ஆசீர்வதிங்க, இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.